கிரேட் மேட்சுக்கு வணக்கம். ஆர்ஆர் வர்சஸ் ஆர்சிபி மேட்சுடைய ப்ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமாக மதியானம் 3:30 மணிக்கு நடக்கக்கூடிய மேட்ச்சு ஆர்சிபிக்கு ஒரு அவே மேட்ச். அப்பாடா அப்படின்னுங்கிற மாதிரி பெருமூச்சு விட போகிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹோம் கிரவுண்டை விட இப்போ அவே கிரவுண்டு தான் கொஞ்சம் வாட்டமாக இருக்குங்கிற மாதிரி நம்ம சொல்லி ஆகணும். ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப புவர் கிரிக்கெட் அவங்களுடைய ஹோம் கிரவுண்டில் ஆடிட்டு இருக்காங்க. ஸோ எனிவே யாருக்குமே ஹோம் கிரவுண்ட் சாதகமாக போகல அப்படின்னா கூட ஆர்சிபினால் ட்ராக்கை ப்ரெடிக்ட் பண்ண முடியல. சரி, மறுபடியும் ஹோம் கிரவுண்ட் வரும்போது அதை பற்றி பேசுவோம். இந்த மேட்ச்சில் ரொம்ப க்ரூசியலாக ஆர்ஆர் ஜெயிக்குமா ஆர்சிபி ஜெயிக்குமா? ஸோ ஆர்சிபி ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஆர்ஆர் ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், ஓவரால் பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்போ தான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ரொம்ப முக்கியமாக ஆர்சிபி ஃபேன்ஸுடைய கமெண்ட்ஸ் ரீசெண்ட் டைமில் நான் படிச்சுட்டு இருந்தேன். ப்ரோ நுவான் துஷாரா உள்ளே வரணும், ப்ரோ குர்னால் பாண்டியா உட்கார வச்சுட்டு வேற ஒரு பிளேயரை கொண்டு வரலாம், ஸோ ஏகப்பட்ட பேட்ஸ்மேன்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பொதுவாக பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே ஆர்சிபிக்கு போதுமானதை விட எக்ஸ்ட்ரா இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நான் பார்க்குறேன். இதுக்கு நடுவில் நிறைய பேர் படிக்கலை வேற உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. படிக்கலை எடுத்து பாருங்க, அவர் ஏகப்பட்ட மேட்ச் இம்பாக்ட் கிரியேட் பண்ணியிருக்காரு. எப்படி ஒரு டிம் டேவிட் பின்னாடி வந்து ஒரு 10 பால் பிடிச்ச ஒரு 25 ரன், ஒரு 15 பால் பிடிச்ச ஒரு 30 ரன் அடிக்கிறாரோ அதே மாதிரி தான் ஒரு 17 பாலுக்கு 29 கிட்டத்தட்ட ஒரு 30 ரன் அப்படிங்கிற மாதிரி லாஸ்ட் 3 மேட்ச் பார்த்தோம். ஒரு மேட்ச் அவுட் ஆனதுனால பழி அவர் மேலே போட முடியாது, ஓவரால் பேட்டிங் யூனிட் மேலே தான் நம்ம போட முடியும். ஸோ படிக்கலை உட்கார வைக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பாக சான்ஸ் அப்படிங்கிறது கிடைக்க தான் போகுது. ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் நான் வந்துட்டு சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த சேஞ்சுமே பண்ண வேணாம். ஏன்னா அவங்ககிட்ட போதுமான பவுலர்ஸ் இருக்காங்க, போதுமான பேட்ஸ்மேன்ஸும் இருக்காங்க. எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஸ்வப்னல் சிங்கா சுயா சர்மாவா அப்படின்னு கேட்டால் சுயா சர்மா நல்லா பண்ணிட்டு இருக்காரு, அவர் தான் வரணும் அப்படிங்கிற மாதிரியும் நான் எதிர்பார்ப்பேன். ஸோ பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் ஹேஸ்லுட், புவி, யஷ்தயால் 3 பேர் இருக்காங்க. ஸோ இந்த 3 பேரை எப்படி நீங்கள் ரொட்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் ஓவராலாக எல்லாமே மாறப்போகுது. ஏன்னா இந்த 3 பேருக்கு யாருக்கு நியூ பால் கொடுக்கணும், ஸோ யாருக்கு பவர் பிளே முடிஞ்சு கொடுக்கணும் அப்படிங்கிற கம்ப்ளீட் ஸ்டாட்ஸ் அப்படிங்கிறது ஆர்சிபிக்கு தெரியும். போன தடவை அவங்க பண்ண சின்ன மிஸ்டேக் அதுதான். ஏன் அப்படின்னா ஹேஸ்லுட் கையில் பாலை கொடுத்துருந்தா கேஎல் ராகுல மேபி ஒரு தூக்கறதுக்கான அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஆனால் பவர் பிளேவுடைய கடைசி தருணத்தில் தான் அவர் வந்தார் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். ஸோ அவங்க என்ன நினைச்சாங்க அப்படின்னா யஷ்தயால், புவியை வச்சு விக்கெட்ஸ் எடுத்துட்டு ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய பேட்ஸ்மேன்ஸை சுயேசில் வச்சு ட்ராவல் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ கேஎல் ராகுல் நல்லா செட்டில் ஆகிட்டாருங்க. அவரை பார்த்தாடி பயங்கரமாக வந்துட்டு ரன் ஸ்கோர் பண்ணி 93 ரன் ஸ்கோர் பண்ணி வின் பண்ணி கொடுத்துட்டாரு. ஸோ ஹேஸ்லுட்டை என்எஸ்லாவே கொண்டு வரணும், அவர் தான் உங்களுடைய விக்கெட் பிரேக்கிங் பவுலர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா பவர் பிளேயில் அவருக்கு 2 ஓவர், ஸோ அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமாக யஷ்தயாலுக்கு ஒரு 2 ஓவர், புவிக்கு 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி 6 ஓவர் போகலாம். அப்படி இல்லைன்னா யஷ்தயாலுக்கு 3 ஓவர், புவிக்கு 2 ஓவர், ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஹேஸ்லுட் ஒரு ஓவர் இப்படிங்கிற மாதிரியான டெம்ப்ளேட்டில் கூட போகலாம். ஸோ கண்டிப்பாக பவர் பிளேயில் அவர் அட்லீஸ்ட் 1 இல்லை 2 ஓவராவது போட்டாகணும். 1 போடுற மாதிரி இருந்தால் ஸோ கடைசி ஓவர் கொடுக்காம ஸோ ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுத்துட்டு அண்ட் 3rd ஓவர் கொடுக்குற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அட்லீஸ்ட் 2 ஓவர்ஸ் ஆகுது பவர் பிளேயில் கொடுத்தா மட்டும்தான் ஆர்சிபிக்கு அந்த விக்கெட் டேக்கிங் ஆப்ஷன் அப்படிங்கிறது இருக்க போகுது. சரி, ஓகே, ஆர்ஆர் சைடை போவோமா? ஸோ இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ப்ரெடிக்ஷன் பண்ண முடியாத டீம். எப்போ எப்படி விளையாடுவாங்கன்னு சொல்ல முடியாது. திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா பவுலிங்கில் 250 260 ரன் கொடுத்துட்டு திருப்பி இவங்க 220 ரன் அடிப்பாங்க. அந்தளவுக்கு பவுலிங் மோசமாக இருந்தாலும் பேட்டிங் நல்லா இருக்கிற மாதிரி தெரியும். திடீர்னு பார்த்தோம்னா அவங்களுடைய ஸ்பின்னர்ஸ் நல்லா போட்டு மேட்ச் எல்லாம் இடையில வின் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதையும் நம்ம மறந்துடக்கூடாது. ஸ்பின்னர்ஸுடைய பர்ஃபார்மன்ஸ், அதாவது அந்த தீக்ஷனா, ஹசரங்கா இவங்கெல்லாம் வந்து மேட்ச் வின் பண்ணி கொடுத்தது அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடிஞ்சு. ஸ்பின்னர்ஸ் நல்லா பண்ணுவாங்க, ஃபாஸ்ட் பவுலிங் வந்துட்டு மிஸ் பண்ணிடுவாங்க. ஒரு சில டைம் ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா பண்ணுறாங்க, ஸ்பின்னர்ஸ் மிஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அவங்களோட ஹோம் கிரவுண்டில் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த தடவை எங்கே நடக்குது அப்படின்னா ஷாவாய் மான்சிங் அப்படிங்கிற அந்த ஸ்டேடியமில் தான் பார்த்தோம் அப்படின்னா இந்த மேட்ச் அப்படிங்கிறத நடத்த போகிறாங்க. ஸோ ஆர்சிபிக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு அவே மேட்ச். சரி, ஓகே, ஓவராலாக இந்த டீம் ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபியை ஒரு 170 180 இதுக்குள்ளே சுருட்டுனா ஒரு சான்ஸ் இருக்குது. அதுவும் 100% சான்ஸ்னு சொல்ல மாட்டேன், ஒரு அவுட் சைட் சான்ஸ் தான். ஏன்னா ஆர்சிபியோட பவுலிங்கை வச்சு சொல்கிறேன். ஸோ ஏன் அப்படின்னா இவங்களுடைய டாப் ஆர்டர் ஒரு சஞ்சு சாம்சன், அது மட்டும் இல்லாமல் ஜெய்ஸ்வால் அவுட் ஆகிட்டா மீதி இருக்கக்கூடிய மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன் அவங்க கண்டிப்பாக மேட்சை எடுத்துகிட்டு போய் வின் பண்ணி தருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு நிதிஷ் ராணா இருக்காங்க, ஸோ அதுக்கப்புறம் ஒரு ரியான் பராக நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக துருவ் ஜுரேல் இருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் ஷபம் தூபே அவர் வந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப முக்கியமாக கடைசியாக ஹெட்மயர் இருக்காரு. ஸோ எஸ், கண்டிப்பாக அந்த 6 அடிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கக்கூடிய ஒரு பேட்டிங் யூனிட் தான். பட் இருந்தாலுமே அந்த கேமை எடுத்துகிட்டு போகிற அந்த நேக் அப்படிங்கிறது சாம்சன் கிட்ட தான் இருக்குது. ஸோ மற்றபடி இந்த டீமில் எல்லாருமே சுத்தக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் தான் அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த சேசிங் அப்படிங்கிறது ஒரு
ஆர்ட். ஒரு பக்கம் ஒருத்தர் நிற்கணும், ஒரு பக்கம் அடிக்கணும், ரன் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி ஆடணும். இந்த டீம் அதை பண்ணுவாங்களா அப்படிங்கிறது டவுட் தான். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 170 180 போட்டாலுமே இனிஷியல் ஓவர்ஸ் எல்லாம் விக்கெட் இல்லாமல் ஆடினா அவங்க சேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. சரி, ஓகே, இந்த தடவை ஆர்சிபி சேஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாமா? அதாவது ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்க்கலாமா? ரொம்ப சிம்பிள். இந்த டீம் ஒரு 160க்குள்ளே சுருட்டிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வின் பண்ணிடலாம். அப்படி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்து 200 போட்டால் போதும், ஈஸியாக வின் பண்ணிடலாம். இந்த 2 ஆப்ஷன்ஸ் கண்டிப்பாக ஆர்சிபிக்கு கை கொடுக்கும், அதில் மாற்றமே கிடையாது. ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவ்வளோ கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, ஆர்சிபியில் ஏதாவது மாற்றங்கள் இருக்கா, பண்ணணுமா ப்ரோ, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாவது ஆர்சிபியில் ஒரு நுவான் துஷார், ஒரு எக்ஸ்ட்ரா பவுலர் கண்டிப்பாக வேணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ, அப்படி இல்லைன்னா வேறு யாராவது ஒரு ரொமேரியோ செப்போட அவர் வந்தால் ஒரு 2-3 சிக்ஸ் அடிப்பார், அது போக ஒரு பவுலிங் ஆப்ஷனும் இருக்குது, அவர் வேணும்னு நீங்கள் நினச்சாலும் கண்டிப்பாக கொண்டு வரலாம். யாருக்கு பதில் அப்படின்னா லியாம் லிவிங்ஸ்டன். அவர்கிட்ட பெருசாக பர்ஃபார்மன்ஸ் கிடையாதுங்க. ஸோ ஆல்மோஸ்ட் எவ்வளோ மேட்சஸ் முடிஞ்சு 4 இல்லை 5 மேட்சஸ் ஆல்மோஸ்ட் போக போகிறோமா? ஸோ இந்த 5 மேட்ச் முடிஞ்ச ஒரு சுச்சுவேஷனில் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ லியாம் லிவிங்ஸ்டனுடைய பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் போராக இருந்திருக்கும். எஸ், இடையில அங்கே 2-3 சிக்ஸஸ் அப்படின்னு அடித்த மாதிரி இருக்கும், ஒரு மேட்ச் நல்லா ஆடி கொடுத்த மாதிரி இருக்கும். பட் இருந்தாலுமே பெருசாக அவருடைய அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது இல்லை. ஸோ அந்த சமயத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வராங்க, அது போக அவர் அடிக்கக்கூடிய சிக்ஸை இவரே அடிப்பார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிங்கன்னா ரொமேரியோ செப்பர்டுக்கு போகலாம். அவர் ரீசன்ட் டைமில் ஃபார்மில் வேறு இருந்திருக்காரு. அவர் பிடிக்கக்கூடிய ஒரு 10 பாலில் ஒரு 28 ரன், 12 பாலில் 30 ரன், இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம். அண்ட் விக்கெட்டும் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவர் போட்டு 20 ரன் 2 விக்கெட், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் சான்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ரொமேரியோ செப்பர்டு உள்ள வரலாம். ஆனால் ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேம் 11ஓட தான் போக போகிறாங்க அப்படிங்கிறது என்னுடைய ப்ரெடிக்ஷன். என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஸோ எனிவே, ஸோ ஃபைனல் ப்ரெடிக்ஷன் என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி 60%, ஸோ ஆர்ஆர் 40% அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிக்கிறேன். ஸோ ஆர்ஆரை பொறுத்த வரைக்கும் லக்கோ வேணும், அட் த சேம் டைம் நான் சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணணும். அப்படி பண்ணால் மட்டும்தான் வின் பண்ண முடியும். ஸோ ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சொதப்பாமல் இருக்கணுங்க. ஏன்னா போன மேட்ச் நல்லா கையில் இருந்த மேட்ச்சு ஒரு ரன் அவுட்னால அங்கேயே மேட்ச் முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அதுக்கப்புறம் வந்த பட்டித்தரை தவிர மற்ற யாருமே கான்ட்ரிபியூட் பண்ணல. அண்ட் அஃப்கோர்ஸ் லாஸ்ட்டில் வந்துட்டு டிம் டேவிட் கான்ட்ரிபியூட் பண்ணார். ஸோ அந்த ஒரு ஸ்கோர் அப்படிங்கிறது போதுமானதாக இல்லை. ஸோ எனிவே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி ஆகணும். அதாவது இந்த பவர் பிளேக்குள்ளே யாரை ரொட்டேட் பண்ணணுங்கிறத பார்க்கணும், ஸ்பின்னர்ஸை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கணும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமாக ஸ்கோர் போர்டு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் 185+ அப்படிங்கிறது நீங்கள் போடணும். ஸோ இதெல்லாம் நடந்தது அப்படின்னா ஆர்சிபிக்கு ஒரு செம சான்ஸ் இருக்குது. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு குரூசியலுங்க. என்ன ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், எஸ், இதை வின் பண்ணணும். ஏன்னா அடுத்தது பேக் டு பேக் பஞ்சாப் கூட, ஹோமில் ஒன்று அவேல ஒன்று வரப்போகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னா ஒரு கான்ஃபிடென்ட்டோட போவாங்க. இதை லூஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்களும் பவர்ஃபுல் சைடு, மறந்துடக்கூடாது, என்ன வேணாலும் நடக்கலாம். சின்னசாமியில் வேறு ஒன்று இருக்குங்கிறதுனால ஒரு கண்டம். ஸோ எகைன் ஒரு 2 மேட்ச் லாஸ் பண்ணுற மாதிரி ஆயிடும். ஸோ இந்த மேட்ச் ஆர்சிபிக்கு ஒரு மஸ்ட் வின் மேட்ச் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இந்த மேட்ச் ஞாயிற்றுக்கிழமை மதியானம் அந்த 3:30 மணிக்கு மதியான மேட்சாக நடக்குது. ஸோ கிரீன் கலர் ஜெர்சியில் ஆர்சிபி டீம் வரப்போகிறாங்க அப்படிங்கிறதையும் நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸ் எல்லாம் என்ன, யார் ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான அப்டேட்டிங்க நம்ம சேனலோட இணைஞ்சிருங்க. அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.